பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அதிக அளவாக ஒரு மாவட்ட அரசு விழாவில் 63,000 பட்டாக்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நாடாளுக்கம் கடிந்து செயல், தெளிவான முடிவு, துணிந்த செயல் என்று வான்புகள் வள்ளுவன் வாக்குக்கு உதாரணமாக விளங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழவேற்காடு சரணாலயத்தின் சிறப்பு அம்சமே அதன் பன்முகத்தன்மை. நாட்டின் பன்முக நிதிநிலை அறிக்கையில் கல்விக்குத்தான் அதிக நிதி ஒதுக்கி திட்டங்களை தந்துள்ளார்கள். அதற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இடம்தான் இந்த திருவள்ளூர் மாவட்டமும் அதனுடைய சுற்றுப்புறங்களும். எப்படின்னு கேட்கிறீங்களா? மணலி, அம்பத்தூர், திருவள்ளூர், உப்பிடிப்பூண்டி, திருவள்ளூர், இருங்காட்டுக்கோட்டை, மரமலை நகர்னு திருவள்ளூர், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுதான். உலக தகடு முதல் ஏர் கண்டிஷன் வர உற்பத்தி பண்ண தொழிற்சாலைகள் தான் கழக ஆட்சியில் திறந்து வச்சதுதான். கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் 1 மணி நேரம் அதற்கு நேரம் தேவைப்படும். அதனால சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் நிலைய பணிகள் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ 10,000 வரை நீடித்து தரப்பட்டிருக்கு. குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம், திருத்தணியில புதிய பேருந்து நிலையம், திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம், மாநல்லூர்ல மின்வாகன பூங்கா, திருவத்தூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள், திருவத்தூர் குப்பத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன்பிடி துறைமுகம், பூந்தமல்லியில அதிநவீன திரைப்பட நகரம், கவரப்பட்ட சத்தியவேட சாலை பணிகள், திருவள்ளூர் அரக்கணம் சாலை 4 வழிச்சாலை ஆகப்போகுது. 60 சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி கவரப்பட்ட இடையே ரயில்வே மேம்பாலம், திருவள்ளூர்ல அறிவுசார் நகரம், திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவது, சின்ன நலம்பூர் உயர்மட்ட பாலம், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 173 கோடி ரூபாயில பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் திருப்பணிகள், 183 கோடி ரூபாயில திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணிகள், 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள், 18 கோடி ரூபாயில சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் திருப்பணிகள்,
அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்கும் விடுதி, திருமணிசை துணை நகர திட்டம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்ஜெட்டை வாங்கி பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் மலைப்பா இருந்துச்சு. எல்லா திட்டங்களையும் திருவள்ளுவருக்கு திருப்பி விட்டாங்க நினைச்சேன். அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைத்திருக்கிறார். இப்படித்தான் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, அனைத்து மாவட்டங்களுக்கும் பல திட்டங்களை இந்த திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து நாம வழங்கிட்டு வரோம். ஏற்கனவே இருந்த அதிமுகவுடைய 2 ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு. இன்று 390 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நான் அடிக்க நாட்டியிருக்கிறேன். இந்த திறந்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 418 கோடி ரூபாய். 2,02,531 பயனாளிகளுக்கு 357 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறேன். அந்த வகையில ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 1,166 கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இது நடைபெற்றிருக்கு. இந்த விழாவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா? பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அதை தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்படக்கூடிய வகையில பட்டா வழங்குறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு பட்டா வழங்க போறோம். நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்குறது இந்த நிகழ்ச்சியில் தான் இவ்வளவு அதிகம். இதுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள், என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்விடம் என்பது அத்தியாவசியம், முக்கியமானது. அந்த உரிமையை கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. திருவள்ளுவர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாம நான் போக முடியுமா? அதனால புதுசா ஒரு 5 அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில கூவமாற்றில் குறுக்க 20,37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி விசாலபுரம் சாலையில, விலாசபுரம் சாலையில கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க 23,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் 2,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, இந்தியாவிலேயே 2வது பெரிய உப்புத்தர நிலவ ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலாத்தலமாகவும் விளங்கி வருது. இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவர்களை பயன்பாட்டிற்காக வலை பின்னும் கூடம் அமைக்கப்படும்.
இறுதியா வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமணி ஊத்துக்கோட்டை சாலை 51 ரூபாய் மதிப்பிட்ட அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். இப்படி நம்ம அரசு அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து துறையும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது. அனைத்து தரப்பு மக்களும் வளர்றாங்க. அதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைகிறது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது. நீங்க பாக்குறீங்க, மகளிருக்கு வழங்குகிற 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அழிச்சு அவங்க தன்னம்பிக்கையை உயர்த்தி இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க, அந்த பஸ்ஸை பார்த்து ஸ்டாலின் பஸ் நீங்க அன்போடு கூப்பிடுகிற அந்த விடுகை பயணம் திட்டத்தால பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமா, காலையில பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இப்போ சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவை கால உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க. இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு. தாய்மாருடைய பணிச்சுமை குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெரும் தமிழ் புதல் திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது, கல்லூரியில் போய் சேர்றது கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம். தொழிற்சாலையை நிறுவுவது மட்டும் இல்ல, அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கிறோம். வளமான தமிழ்நாடு மட்டும் இல்ல, நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது. சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது. என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம். உள்ளாட்சி தேர்தலில் நேரடியா உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல 15,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒலிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க. இப்ப நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்திருக்கு, தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. இதைத்தான் சில நாள பொறுத்துக்க முடியல. ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு, அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது. செயல்படுற காரணம் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்திருக்காம தமிழ்நாட்டுக்கே எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க எண்ணம் என்ன, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடை வைக்கணும். இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும், மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும், வர்த்தக சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திரட்டுறதா இருந்தாலும், நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு. சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம விசிதரிப்பதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். அதாவது நாம விசிதரிக்கிறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றா? ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொல்ல விரும்புறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது. மாநில உரிமையை கேட்கிறது தப்பா? நீ எதையும் செய்யாத காரணத்தினால ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம் வரலாற்றில் சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம். திமுக போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க. இதான் திமுக போவர். உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டுகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசையோடு புலம்ப வேண்டாம். நான் கேட்பது, மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவதும் உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம் உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பாளர் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நாங்க செய்யறது விதிவிருப்பம்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள், பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள். வரட்டும், அதை நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க? எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது, ஒன்றிய அரசுடன் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. அதனால்தான் நினைவுபடுத்துறேன். குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன? குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுவதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுதாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடரமணும் இல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். யார் கற்றுக் கொடுத்தா? நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய வழித்தளத்தில் பயணிக்கிறவன் நான். அதற்கு அடையாளம் தான் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் முருகன் ஜோசப் தலைமையில் அங்கு அமைச்சிருக்கக்கூடிய மாநில சுயாட்சி குழு எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் வந்து மாநில முதலமைச்சர்கள் தான் தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ, அந்த மாதிரி இந்த குழுவுடைய மூலமாக அனைத்து மாநில நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்றுத் தருவோம். மாநிலங்கள் சுயாட்சி பெற்றதாக இருந்தாலும் இங்க உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும். இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும்.
ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு. தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா அந்த தாய் பொங்கி எழுவாள் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க. எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குறைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அனுபவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மை இடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய திறமையான நிர்வாகம். இத்தனை எதிர்வாளர்களை நீங்க உருவாக்கும் போது நாங்க இவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க செய்யலன்னா நீங்க ஏற்படுத்துகிற தடைகள் எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடைச்சிருவோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு எல்லா துறைகளும் நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டுதான் இருப்போம். இதனாலதான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமா இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்காரு. நான் அவருக்கு சவாலா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சில மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நான் கேட்கிறது, தமிழர்கள் எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவர்கள் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் கடுவெட்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா. நீங்க என்ன ஒடிசாவில் பேசுனீங்களா? வேறு ஜெகநாதர் கோயில் கருவூலச்சாலையை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்க பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாளர் சூழ்ச்சி நடத்தினீங்களா? அது மாதிரி இங்க செய்ய முடியாது. இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமுட துரோக கூட்டணிகள் சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் நல்லெண்ணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏதல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அடிபடுகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த சாதாரண எங்க ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி சான்றிதழுக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரிலான கனவு இல்லம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பூங்கொடி அவர்களை திரு வெங்கட பெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசன அமைப்பு நிறுவ 2,10,516 ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது. வீணா நர்மல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நிழல் வலை குடில் அமைத்து 7,10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது.
அழைக்கிறோம். புதிய குடும்ப அட்டை நந்தினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருமிகு சோபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சோபா அவர்களுக்கு தாட்கம் மூலம் தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் பெயரிலான உரிமை திட்ட பயனாளியும் கூட இவர். திருமிகு சரண்யா அரசு தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. தினமும் எரிசுடன் பங்கு பெற்றுக் கொள்கின்றனர்.